மாதிரி வந்து ஒரு 4-5 இடங்களுக்கு வந்து அவர் சென்றாரு. தங்கை அனிதா வீட்டிற்கு சென்றார். இந்த மாதிரி இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டா உடனே முதலமைச்சர் ஆயிடலாமா அப்படி எல்லாம் அண்ணன் கேட்டாரு. ஆனா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா, அண்ணன் வந்து இந்த அளவுக்கு கூட மக்களை சந்திக்காத, மக்கள் பிரச்சனையை திரைப்படத்தில் நடிக்கும் போது பேசாத, மக்களை சந்திக்காத திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆனதை பத்தி எதையுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்றதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் வருத்தமானதாக இருக்கு. இந்த கேள்விகளை முதல்ல வந்து அண்ணன் திரு உதயநிதி அவர்களிடம் வச்சிருந்தாருன்னா இன்னும் வந்து மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அண்ணனை ஃபாலோ பண்ற அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அவர் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கு ஒரு ஜல்லிக்கட்டு நிகழ்வுல கூட நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்களையோ அண்ணனை போன்ற அண்ணன் தனியார் அவர்களை போன்ற கட்சி தலைவர்களை வந்து அழைத்து மரியாதை செய்ய முடியாமல் தன்னுடைய குடும்பத்தினுடைய அடுத்த இளைய வாரத்தை கூட்டிட்டு வந்துதான் வந்து பக்கத்துல உட்கார வச்சு மரியாதை செய்யக்கூடிய நிலைமை இருக்கு. இதைதான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அண்ணன் உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சிருந்தாங்கன்னா உண்மையிலும் உங்களை ஃபாலோ பண்ற கட்சியாளர்களும் மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, நாங்களும் சந்தோஷப்பட்டிருக்கோம். ஒரு கூட்டணின்ற முறையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா அதை கூட கொடுக்க முடியாத ஒரு கட்சியாக தான் ஜல்லிக்கட்டுல தன்னுடைய அடுத்த குடும்பத்து வாரிசை வந்து அவர்கள் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து நம்ம முதல்ல கேள்வி கேட்கணும்.